வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெத்தட் ஓவர்லோடிங். டெஃபினிஷன் பார்க்கலாம். ஓவர்லோடிங் இஸ் எ மெக்கானிசம் இன் விச் we can யூஸ் மெனி மெத்தட்ஸ். இதில் நம்ம நிறைய மெத்தட்ஸை பயன்படுத்துவோம் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் பேரை வச்சு. having the same function name but can pass different number of parameters or different types of parameters. int பயன்படுத்தலாம், பாஸ் பண்ணலாம், ஃப்ளோட்டு, டபுள், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸை நம்ம இதில் பாஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய மெத்தட்ஸும் பயன்படுத்திக்கலாம் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் பேரை வச்சு. அதுக்கு பேர் தான் மெத்தட் ஓவர்லோடிங். இப்போ இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ப்ரோக்ராம் பேர் ஓவர்லோடிங் டெமோ டாட் ஜாவான்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா பப்ளிக்காக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். பப்ளிக் கிளாஸ் பேர் ஓவர்லோடிங் டெமோ. ஸோ அதுக்குள்ளே மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துட்றேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் args. இப்போ இதுக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன்னா system டாட் அவுட் டாட் printlnல சம் ஆஃப் டூ இன்டீஜர்ஸை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ சம் 10, 20, இந்த 10யும் 20யும் ஆட் பண்ணி எனக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? சரி, அது மட்டும் இல்லாமல் system டாட் அவுட் டாட் println இன்னொன்று கொடுக்குறேன், சம் ஆஃப் டூ டபுள் நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி ரெண்டு டபுள் நம்பர்ஸை, அதாவது பாயிண்டில் இருக்கும், ஓகேங்களா, அது ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணி எனக்கு கொடு. அதையும் சொல்கிறேன் ஒரு ஃபங்க்ஷன். system டாட் அவுட் டாட் println இன்னொரு வாட்டி 3 இன்டீஜர்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன். 10, 20, 30 ஆட் பண்ணி எனக்கு ஆன்சர் கொடு. இந்த மாதிரி மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் 3 விஷயங்கள் கொடுத்துருக்கேன். 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணணும், அப்புறம் 2 பாயிண்ட் உள்ள நம்பர்ஸ் ஆட் பண்ணணும், 3 நார்மல் இன்டீஜர்ஸை ஆட் பண்ணோம்னு நான் 3 டாஸ்க்கு கொடுத்துருக்கேன் கம்ப்யூட்டர்கிட்ட மெயின் ஃபங்க்ஷனில். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அப்போது நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இதில் பயன்படுத்தியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 2 இன்டீஜர் ஆட் பண்ணுற மாதிரி, 3 இன்டீஜர் ஆட் பண்ணுற மாதிரி, அப்புறம் 2 டபுள். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது மெயின் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? மெயின் ஃபங்க்ஷன் இங்கே எழுதியாச்சு. ஓகேங்களா? இங்கே மெயின் ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. இப்போ நம்ம மெத்தட் ஓவர்லோடிங் கான்செப்டுக்குள்ளே போக போகிறோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு, அதாவது இதுதான் பப்ளிக்கு ஸ்டாட்டிக் வாய்டு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? மெத்தட் ஓவர்லோடிங் எல்லாத்துக்குமே வாய்டு சம். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் பேர் சம். அதுக்குள்ளே நம்பர் 1 நம்பர் 2, அதுக்கு டேட்டா டைப் இன்ட். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பண்ண போது 2 நம்பர்ஸை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு 2 நம்பர்ஸை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுக்குள்ளே இன்ட் ஆன்சர்னு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு இந்த நம்பர் 1 இந்த நம்பர் 2 ஆட் பண்ணி இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கும். ஸ்டோர் பண்ணி எனக்கு ரிசல்ட் ஆன்சர் காட்ட போகுது. இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு. இப்போ ரெண்டாவது மெத்தடு பாருங்கள். திரும்பவும் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு சம். இதில் உங்களுக்கு என்ன தெரியும்னா இங்கேயும் நம்ம சம் யூஸ் பண்ணுறோம், இங்கேயும் சம் யூஸ் பண்ணுறோம். அதாவது சேம் ஃபங்க்ஷன் பேரை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதில் நான் 2 நம்பர்ஸ் டபுள் நம்பர்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அது டபுள் நம்பர் 1 டபுள் நம்பர் 2 வாங்கிக்கிட்டு அப்புறமா ஆன்சர் எனக்கு டபுளில் தான் வரும், பாயிண்டில் தான் வரும். ஸோ டபுள் ஆன்சர்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்பர் 1 நம்பர் 2 வாங்கி அதை ஆன்சருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு பிரிண்டில் காட்டுறேன். ஓகேங்களா? அப்போது இதுவும் ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் இன்னொரு 3வது மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு. ஸோ சேம் ஃபங்க்ஷன் நேம் தான் அதுக்கும். இதில் நான் என்ன பண்ண போகிறேன், 3 நம்பர்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அதான் இன்ட்டு நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3. ஸோ 3 நம்பர் ஆட் பண்ணி அதை ஆன்சருக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். அதனால் இங்கே இன்ட் ஆன்சர். ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் இந்த ஆன்சர் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? system டாட் அவுட் டாட் println இந்த ஆன்சரை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அவுட்புட்டில் பாருங்கள், சம் ஆஃப் 2 இன்டீஜர்ஸ், அப்புறம் சம் ஆஃப் 2 டபுள் நம்பர்ஸ், சம் ஆஃப் 3 இன்டீஜர்ஸ். இப்போ கம்ப்யூட்டர் எப்படி தெரியுமா இதை பண்ணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனுக்கு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனில் எங்கே இதில் ஃபங்க்ஷன் இருக்குது, இது இருக்குது சம் 10, 20. இப்போ கால் ஆகுது. சம் 10, 20 எங்கே போகும், இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இங்கே தானே 2 இருக்குது, num1 num2. ஸோ கம்பைலர் இங்கே வந்துடும். அப்போ இங்கே 10, 20 இங்கே கொடுத்துட்டு அதை உள்ளே வாங்கிக்கும். 10 + 20 என்னது 30. ஸோ ஆன்சருக்குள்ளே 30 இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் அவுட்புட்டில் சம் ஆஃப் 2 இன்டீஜர் 13 வரும். இப்போ அடுத்தது பாருங்கள். அடுத்து என்ன இருக்குது, சம் ஆஃப் 10.5, 20.4. ஸோ கண்டிப்பாக இது டபுள் நம்பர்ஸ்னு தெரிஞ்சிடும் கம்பைலருக்கு. அப்போது அடுத்த இந்த இடத்துக்கு போய்டும். இந்த இடத்துல போய்ட்டு அந்த 2 நம்பர்ஸை வாங்கிக்கும். அந்த 2 நம்பரை ஆட் பண்ணி இந்த ஆன்சருக்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டோம். நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, 2த்தையும் ஆட் பண்ணால் 30.9. நெக்ஸ்ட் இப்போ 3 இன்டீஜர்ஸை
அவுட்புட் எப்படி வருதுன்னு காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நடக்கும். இது எல்லாமே இப்போ மெயின் ஃபங்க்ஷன் அடுத்தது தான் இருக்குது. சம் ஆஃப் 10, 20, 30 இது மூணுத்தையும் ஆட் பண்ணனா வரும் 16 நம்மளுக்கு தெரியும். ஸோ கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னா இந்தமாரி 3 இன்டீஜர்ஸ் இருந்தால் கரெக்டாக இந்த இடத்துக்கு போய்டும். 10, 20, 30 இதுக்குள்ளே போயிட்டு அந்த 10, 20, 30 வாங்கிக்கிட்டு ஆன்சர்னா வரும் 60 இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். அது நம்மளுக்கு இங்கே 60 அவுட்புட்டில் காட்டும். ஸோ சம் ஆஃப் 3 இன்டீஜர்ஸ் 60. ஸோ இப்படி தான் மெத்தட் ஓவர்லோடிங் நடக்குது. ஒரே ஒரு ஃபங்க்ஷன் பேர் சம்மு தான், ஆனால் நம்ம நிறைய மெத்தட்ஸை பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸை நம்ம பாஸ் பண்ணுறோம். இன்ட்டு, டபுள், அப்புறம் 3 இன்ட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது பேர் தான் மெத்தட் ஓவர்லோடிங் ஜாவாவில். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன டெஃபினிஷன் எழுதணும், அப்புறம் அதுக்கான கோடிங். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் எழுதணும். ஓகேங்களா? மெயின் ஃபங்க்ஷனுடைய கண்டினியூவேஷன். அதுக்கப்புறமா நம்ம மெத்தட் ஒவ்வொன்றுத்துக்கும் மெத்தட் தனித்தனியாக எழுதுகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாய்டு சம் 2 இன்டீஜர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா டபுள் ஆட் பண்ணுறதுக்கு, டபுள் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா 3 இன்டீஜர்ஸை ஆட் பண்ணுறதுக்கு, ஃபைனலாக அவுட்புட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.